டோக்கியோ ரெவெஞ்சர்ஸோட சீசன் 4 எபிசோட் 6ல இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 5 எபிசோட் இருக்கு. 10வது வரைக்கும் அது பேண்ட் நார்க்கு ஓகேவா? அது பார்க்காம இருந்தீங்கன்னா இது ஒண்ணுமே புரியாது. வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. நம்ம பார்க்க போறது டோக்கியோ ரெவெஞ்சர்ஸோட சீசன் 4 எபிசோட் 6ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம டாக்கமிச்சிக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. என்ன நடக்குது எதுவுமே எனக்கு புரியல. நான் எப்படி டைம் லீப் ஆனேன்? பட் இது 12 வருஷம் கிடையாதுரா, 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். நான் இப்போ ஹைஸ்கூல்ல படிக்கிறேன். ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமா இருக்கும். அது நம்ம டாக்கமிச்சி தானே? அவனடா இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கான்? இது இவங்களா? அப்ப ஹைஸ்கூல்லையும் ஒன்னாதான் படிச்சோமா? ஐயோ டாக்கமிச்சி, எப்படா இருக்க? எக்ஸாம் வேற வருது, படிச்சிட்டியா? யாருங்க நீங்க? டேய் அக்காய் பாத்தியா? எது அக்காயான்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திரும். ரைட், நம்ம போய் சிஃபியோ பார்ப்போம்னு சொல்லிட்டு சிஃபியோ பார்க்க போவான். டேய் சிஃபியோ, மைக்கி மூலியமா வந்துட்டேன்டா. எது ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கியா? மைக்கிக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அவனை கண்டிப்பா காப்பாத்துவேன். அதே சமயம் இங்க ஒருத்தன் அடிச்சு நவுத்திட்டு இருப்பானுங்க. டோக்கியோல நாங்க தாண்டா பெருசு, எவன்டா நீ வெட்டு அப்படின்னு சொல்லி உதச்சுக்கிட்டு இருப்பான். இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா காண்டோ மேஜிக் கேங்ல ஒருத்தன். வேற யாரு? நம்ம கோகோ. எப்பா என்ன மாதிரி வியூவு! தலைவன் தான். எத்தனை பேர் அடிச்சிருக்கான் பாத்தியா? இது காண்டோ மேஜிக்கோட சான்ஸு. அங்கிட்டு பார்த்தா ஒருத்தன் 100 பேர்த்துக்கிட்ட அடிச்சிருப்பான். அது வேற யாரும் கிடையாது, காண்டோ மேஜிக் கேங்கோட லீட்ரு சானோ மாஞ்சிரோ. டாக்கமிச்சி வந்துட்டான் போல இருக்கு. அப்படியே இந்த போயிட்டு காண்டோ மேஜிக் கேங்க காட்டுவானுங்க. பட் சென்ட்ரல் ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, டாட்டு போட்டு, அவன் இன்னொரு கேங்கு. அதே மாதிரி இன்னொரு கேங்குமே காட்டுவானுங்க. இவங்க 3வது கேங்கு. இதுதான் டோக்கியோ மேஞ்சி ரிவெஞ்சர்ஸோட ஃபைனல் ஆர்க் பிகின்ஸ் அப்படின்னு டைட்டில போடுவாங்க பாருங்க அங்க. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் தான் சம்பவமே. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இந்த மாட்டெல்லாம் நடந்துச்சா? ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, நான் 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். 12 வருஷத்துக்கு முன்னாடி போகாம 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். அது பிரச்சனை கிடையாது. மைக்கு தான் உன்னோட ட்ரிகரிங் பாயிண்ட்னா நீ ஃபியூச்சருக்கு போறது ரொம்பவே கஷ்டம். டேய் ஆமாண்டா, நீ கரெக்டா சொன்ன. ஆமா, இப்ப மைக்கு எங்க இருக்கான்? என்னடா ரவுடி உலகத்தை பத்தி பேசணுமா? தா வந்துட்டானே ரவுடி விக்கிபீடியா அப்படின்னு சொல்றப்ப அவன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். என்னன்னா, டோமான் டிஸ்பெண்ட் ஆகி 2 வருஷத்துக்கிட்ட ஆகுது. அதுவும் டோமான் திடீர்னு டிஸ்பெண்ட் ஆனதுனால இந்த டோக்கியோவே பார்த்தோம்னா ஒரு மாதிரி கதி கலங்கி போயிடுச்சு. ரவுடி கும்பல் எல்லாமே அடிச்சு செத்துக்கிட்டு இருக்கானுங்க. டோக்கியோவே பார்த்தோம்னா கேயாஸ்ல இருக்குது. சிம்பிளா சொல்லணும்னா இந்த காலத்தை டோக்கியோவோட சென்கோக்கு பீரியட் அப்படிங்கிற மாதிரி சொல்றானுங்க. சென்கோக்கு பீரியட்னா தெரியும், ஜாப்பனீஸ் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய வார் நடந்தது. இந்த ஸ்னோ வார்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாடலாம் உள்ள நடந்துட்டு இருந்துச்சு. சரி ஓகே, அதை அப்புறம் பார்த்துப்போம். பட் இங்க வந்தோம்னா இங்கதான் 3 பேர் வந்தாங்க. அந்த 3 பேர் பார்த்தோம்னா ரொம்ப பயங்கரமான ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அந்த எல்லா குழப்பத்துக்குமே ஒரு எண்டை கொண்டு வந்தாங்க. என்னது 3 பேரா? கரெக்டா சொன்னேன். அதுல ஒருத்தன் தான் சிபியா வார்டோட த இன்விசிபிள் கேங்கான காண்டோ மேஜிக் கேங். இதோட லீடர் யாருன்னா சானோ மாஞ்சிரோ. சிஞ்சிகாக்கு வார்டுக்கு சாடல இருந்து எல்லாத்தையுமே ஸ்ட்ராங்கா செய்யக்கூடிய ஒருத்தன் த பிராமா, அந்த கேங்கோட லீடரு கவராகி செஞ்சு. அண்ட் லாஸ்டா மினாட்டோ வார்டோட த கிரேட்டஸ்ட் பவர் இன்ஃப்ளூயன்சர் டொகுஹாரா டெண்டேவோட லீடரான டெரானோ சவுத்து. ஸோ இவங்க 3 பேர் தான் இந்த டோக்கியோவை பேலன்ஸா வச்சிருக்கானுங்க. அது மட்டும் கிடையாது, இவங்கள 3 டீட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றானுங்க. இந்த எரா அப்படிங்கிறது 3 டீட்டிஸோட எரா அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. இவனுக்கு ஒரு நிமிஷம் உள்ளர கதி கலங்கி போயிடும். பிகாஸ் ஒருத்தரை சமாளிக்கவே முடியாது. மைக்கி மாதிரி இன்னும் 2 பேர் வேற இருக்கானுங்களா? என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, மைக்கிக்கு இதுதான் வேணும்னா எதுக்காக டோமானை டிஸ்பேண்ட் பண்ணணும்? 12 வருஷம் கழிச்சு என்னைய நோண்டாத, நான் அப்ப நல்ல மூட்ல இருக்க மாட்டேன். இப்பதான் எனக்கு புரியுது, அவன் புது கேங் கிரியேட் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்குது. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? கவனிக்கிறியா இல்லையா? என்னடா இங்க பாரு, எனக்கு தெரியுது நான் மைக்கை பத்தே யோசிச்சுட்டு இருக்க. ஆனா எனக்கு என்னமோ ஒருத்தரை மறந்துட்டியோன்னு தோணுது. ஹீனா, என்னை மன்னிச்சிரு. நான் போய் நம்ம கல்யாணம் நடக்க போற 3 நாளைக்கு முன்னாடி செத்து போயிட்டேன், எல்லாத்தையும் கெடுத்துட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்பான். பிரச்சனை என்னடா, அங்க எல்லாருமே இருப்பாங்க, ஸ்கூல்ல உட்காந்து அழுதுட்டு இருப்பான். என்னது நீ திரும்ப வந்துட்டியா? ஓ இதுதான் நடந்துச்சா? ஆனா கடைசியில நான் மைக்கை காப்பாத்துற வரைக்குமே எதுவுமே முடியாது, திரும்ப நடந்துகிட்டே தான் இருக்கும். இது இன்னொரு பேட் எண்டிங் தானே, பாத்துக்கலாம் விடு. ஆனா என்ன நடந்தாலும் நான் உங்களை சேரப் பண்ண இருப்பேன், நீ ஜாலியா ஜமாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா? டாக்கமிச்சிக்கு ஒரு பூஸ்ட் ஆயிரும். நான் கண்டிப்பா சானோ மாஞ்சிரவை தோக்கடிச்சே தீருவேன். டேய் சிவியோ, கண்டிப்பா சொல்றேன், மைக்கை எப்படியாச்சும் தோக்கடிக்கணும். ஆமா, நைட் என்ன படம் பார்த்த? டேய் நான் உண்மையிலே சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டா.
அப்படின்னா பாய்ஸை போய் பார்க்கலாம். அவங்க இருந்தாதான் ரொம்ப பவரா இருக்கும். ஏன்னா மைக்கை தோக்கடிக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க ஒரே ட்ரம்ப் கார்டு அப்படிங்கிறது அவங்க தான். அவங்க மட்டும் இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஏதாச்சும் சான்ஸ் இருக்கு. இவங்க எப்படியே பேசிட்டு இருக்கப்ப நம்ம அக்காய் வந்துருவான். ஆமா நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா, வாங்க ஒரு இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி எங்க வந்திருப்பாங்கன்னா ஒரு பாரகமா இருக்கு அந்த இடமே. ஐயோ யாகுசா கூட கொண்டு வந்துட்டாங்களா, யாரா இவன் பார்க்கவே பயங்கரமா இருக்கானே. ஏய் டாகமிச்சி எப்படி இருக்க, எனக்கு தெரியலையா நான் பாச்சான்றா. எது பாச்சானா அப்படின்னு இவனுக்கு ஒரு சாக்கு. நம்ம பாச்சானு மிட்சியா அப்படி நம்ம பையனுமே அங்க இருப்பான். எல்லாத்துக்குமே ஒரே ஜாலி தான். அந்த சொல்லியிருப்பாங்கல்ல ரியல் எஸ்டேட் பிசினஸ்ன்னு சொல்லிட்டு அதான் இங்க பேசிட்டு இருப்பானுங்க. அண்ட் நம்ம அக்காய்க்கு வந்து ரூம் ஏதோ தேவைப்படுமா, ஸோ அதை பத்தி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பானுங்க. அஃப்கோர்ஸ் இதுதான் நடக்கும். ஏன்னா ஃபியூச்சர்ல அவங்க ரியல் எஸ்டேட் கம்பெனி தான் ஓன் பண்ண போறானுங்க. ரூம்லாம் தெரிஞ்ச பார்த்தா நல்லா வளர்ந்துட்டானுங்க போல இருக்கு. டேய் டாகமிச்சி மறந்துடாத, அவங்கள்ட்ட மேட்ரை சொல்லு, வந்து சேர சொல்லு. இல்ல சிவியா விடு நம்ம பாத்துக்கலாம். ஏவா நான் அப்படியே முன்னாடி போய்கிட்டே இருக்கேன், எங்க போய் நிக்க போறேனோ. கவலையப்படாத அக்காய், நீ பயங்கரமான ஒரு இடத்துக்கு வருவ, நீ அப்படியே போ. அப்படியே டாட்டா சொல்லிட்டு அவன் போயிட்டு போயிடுவான். ஏன் அவங்க கூப்பிடல, என்னத்தரா பண்ண சொல்ற, அவங்க இப்ப ஜாலியா அவங்க வாழ்க்கைய பாத்துட்டு இருக்கானுங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்கள மறுபடியும் பிரச்சனை இருக்க வேணாம், அவங்க பாட்டி இருக்கட்டும். ஓ டைம் ஆச்சு, நான் பார்ட் டைமுக்கு போனேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பெட் ஷாப்புக்கு போயிடுவான். ஓ இதுதான் மேட்ரா, இதனாலதான் அவன் ஃபியூச்சர் பெட் ஷாப்லாம் வச்சிருக்கானா. இது ஒன்னும் மிடில் ஸ்கூல் கிடையாது. செஃபியோ அவனோட ட்ரீமை நோக்கி போயிட்டு இருக்கான், மிட்சியா அவனோட ட்ரீமை நோக்கி போறான், பாச்சான் அதுலதான் இருக்கிறான். அண்ட் அதுக்காக தான் நான் இவங்க யாரையுமே இதுக்குள்ள இன்வால்வ் பண்ணக்கூடாது, இது என்னோட பர்சனல் கோலான ஒண்ணு, டோமான இதில் இன்வால்வ் பண்ணக்கூடாது. மைக்கி டோமான டிஸ்பாண்ட் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா 12 வருஷம் கழிச்சு எல்லாம் செத்துருவானுங்கன்றத நான் சொல்லியிருந்தேன். அதுக்காகத்தான் இவன் என்ன பண்ணிட்டான்னா டோமான டிஸ்பாண்ட் பண்ணிட்டான். ஸோ இது மூலியமா எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அவனால. இதுதான் அவன் அன்னைக்கு சொல்லியிருந்தான், இதுதான் என்கிட்ட சத்தியமும் பண்ணியிருந்தான். அப்படின்னா இவங்க யாரையுமே இதில் தலையிடக்கூடாது, நான் எப்படியாச்சும் தனியாக தான் இதை பண்ணி ஆகணும். ஆனா எப்படி, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், எந்த ஒரு குழுவுமே கிடையாது. என்ன ஃபோன் அடிக்குது, ட்ரேகனா. ஏய் டாகமிச்சி ஃப்ரீயா இருந்தா வாடா, உனக்காக தான் இந்த CB250T ரெடி பண்ணியாச்சு, கொஞ்சம் லேட்டு தான் இருந்தாலும் ஓட்டி பார்ப்போமா. என்னது மைக்கியோட பைக்கா, அப்படியே போற வழியில எல்லாத்தையும் சொல்லிடுவான். ஓ அப்படியா, அப்ப ஃபியூச்சர்ல இதெல்லாம் நடந்துச்சா. மைக்கி என்கிட்ட ஹெல்ப் கேட்டான், நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவனுக்கு செஞ்சே ஆகணும். இங்க பாரு அதெல்லாம் நீ விட்டு தள்ளு, மைக்கி நீ மறந்துடு. டோமான்ல இருந்த மைக்கி இப்ப கிடையாது, அவன் ஒரு மாதிரி மார்க்கமா மாட்டான்டா. நம்மளாம் ஒரு வீடு போயிட்டு இருந்தா மைக்கு மட்டும் ஆப்போசிட் பக்கத்து போயிட்டு இருக்கான். டாக்கமிச்சி மைக்கு எப்படி இருக்கானோ அதே மாட்டம் விட்டுரு, நீ நினைக்கிற மாட்டா மைக்கே அவன் கிடையவே கிடையாது. ஃபியூச்சர்ல உன்னை கொல்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவைலாம் இல்ல டக்குன்னு போட்டு தள்ளிட்டான். அப்படி இருக்கிறப்ப நீ ரொம்ப யோசிக்கணும். டேய் வேகமா ஓடி போடா அப்படின்னு இனிப்பி வேற இந்த போட்டு வருவானா. என்னடா இதுன்னு பாக்குறப்ப அப்படி தூக்கி போடுவாங்க பாருங்க இனிப்பிய. டேய் ஓடுகிறான்னு கத்துவான், இவனால பிரேக் அடிக்க முடியாது. அங்க இருந்து ஒரு ஸ்கிட் அடிச்சுட்டு அப்படி வந்து நிப்பானுங்களா. எப்பா என்ட்ரன்ஸ் பயங்கரமா இருந்துச்சுல. ஏய் யாரா இவன் தான் டொகுஹாரா டென்டேவோட லீடரு, த அன்பேர்டு சவுத். அப்படியே பார்த்தா அவன் மட்டும் வந்திருக்க மாட்டான், அவனோட கேங்கி சேர்த்து கூட்டிட்டு வந்திருப்பான். இவங்க எல்லாருமே எங்களை சுத்து போட. எப்பா ட்ரேகனே வந்தியா, ரைட் ஹேண்ட் பண்ணா ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர் இங்கே க்ளோஸ் பண்ணுவோம். நீங்க நினைக்கிறதோட இந்த ஆர்க் அப்படி இது பயங்கரமா இருக்க போது செம்ம ஃபர்ஸ்ட் பேஸா இருக்கும். இதுக்கு முன்னாடி சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 ஒண்ணுமே இல்லைன்ற மாட்டா இருக்கும். பயங்கரமா நான் இருக்கு, வேகமா பார்ப்போம். ஸோ லவ் யூ ஸோ மச். அண்ட் சொல்ல மறந்துட்டேன், நான் மே மாசம் 2 வீடியோ போடலான் இருக்கேன். ஸோ அதனால ஒன் பஞ்ச் மேன் பார்த்தோம்னா சீக்கிரமா மெம்பர்ஸ்க்கு வந்துடும். நம்ம நெக்ஸ்ட் அதை தான் பண்ண போறோம். ஸோ மே மாசம் 2 வீடியோ வரும். லவ் யூ ஸோ மச்.